நடந்த இந்த சம்பவம் பிரபஞ்சத்திற்கே ஒரு பாடமாக அமையும். பெண்ணானவள் ஆணின் சரிபாதி மட்டுமல்ல, மேலும் ஒரு ஆணிற்கு அவள் அனைத்துமாகிறாள். பெண்ணிடம் கருணை உள்ளது, அன்பு உள்ளது, இரக்கம் உள்ளது, தாய்மையும் உள்ளது. எனது தவறை நான் உணர்ந்து விட்டேன் மகாதேவா. இனி நான் எனது இறைவனை சுற்றி வர இயலுமா மகாதேவா? தாயே, நான் அகந்தையினாலும் குரோதத்தினாலும் நிறைந்திருந்தேன். அதன் காரணமாக தங்களின் அர்த்தநாதீஸ்வர வடிவத்தை கூட என்னால் காண இயலவில்லை. தாங்கள் ஒரே ஒரு முறை மீண்டும் தங்களின் அர்த்தநாதீஸ்வர வடிவ தரிசனத்தை தருவீர்களா மகாதேவா? இதற்கான அனுமதியை தங்களுக்கு என்னுடைய சரிபாதியாக இருக்கின்ற உமையவளே தருவது சாத்தியமாகும். பிரிங்கி, தாயே, இந்த புதல்வனின் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். தாயே, இன்று முதல் நீ எங்கள் கணமானாய் பிரிங்கி. மகாதேவனுக்கு நன்றி. மகா காளிக்கும் எனது நன்றி. தாங்கள் ஒன்றிணைந்தவர்கள், தாங்கள் இணை பிரியாதவர்கள். நன்றி சிவனே, நன்றி சிவனின் சக்தியே. மீண்டும் நாம் வெறும் கைகளுடன் நிற்கிறோம். ஆனால் தமையா, மகிழ்ச்சியின் வயிற்றில் இருந்த குழந்தை என்றுமே தோல்வியை தடுவாது என்ற வரத்தை பெற்றது. ஆணின் சக்தியும் இணைந்த பெண்ணினால் மட்டுமே அக்குழந்தையை கொல்ல முடியும் என்றால் அக்குழந்தை எப்படி எரிந்து சாம்பலாக முடியும்? இது என்ன தமையா? அக்னி தேவன் அளித்த வரத்தின் விளைவுதான் இது. என் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவன் எவன்? இதற்கு யார் காரணம்? எதற்காக என் தாய் தன் உயிரை எரித்து மாய்த்தாள்? என் தந்தையை கொன்றவன் யார் என்று நான் அறிய வேண்டும்.
இவனது கோபம் நமக்கு மிகவும் நல்லது. நீங்கள்தான் என் தந்தையை கொன்றவர்களா? ஆம், நான் தான் உன் தந்தையை கொன்றேன். என்ன செய்ய போகிறாய்? பழி வாங்குவாயா? கூறு, உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? உண்மையை கூறு, நீதான் என் தாய் தந்தையை கொன்றாயா? நான் உண்மையை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இவன்தான் என் தந்தையை கொன்றவனா? உண்மையாகவே இவன்தான் என் தந்தையை கொன்றானா? ஆம், இவன்தான் மாவீரன் ரம்பாசுரனை கொன்றான். தயவு செய்து நிறுத்துங்கள். தாங்கள் சிந்திப்பது என்ன தமையா? ஏனெனில் இந்த ஆயுதத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய வேலை கூட நமக்கில்லை நிசும்பா. நீ 2 குற்றங்கள் புரிந்திருக்கிறாய். முதலாவது, நீ என் தந்தையை கொன்றது. இரண்டாவது, நீ என்னை பார்த்து பயந்து என்னிடம் பொய் உரைத்திருக்கிறாய். என் தாயின் வயிற்றில் இருக்கும் போது நான் கேட்ட குரலை மறக்க இயலாது. பயந்து வாழ்பவனுக்கு இவ்வுலகில் வாழ்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. யார் நீ? யார் என்று கூறு. அசுரனுக்கெல்லாம் அசுரன். அதுதான் இவனுக்கான அறிமுகம் நிசும்பா. ரம்பாசுரன் மற்றும் மகிஷியின் புதல்வன் இவன். மாவீரன், மாபெரும் அசுரன், மகிஷாசுரன் இவன். இவனது தாய் அளித்த வாக்கின்படி இவன் நமது உதவியாளன். மாவீரன் மகிஷாசுரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! மாவீரன் மகிஷாசூரன் வாழ்க! என் தாயார் சேவை புரிவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நான் அதை நிறைவேற்றுவேன். ஆனால் எதற்காக இந்த வாக்கை பெற்றீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன். தங்களுக்கு என்ன உதவி தேவை? எதை என் மூலமாக நிறைவேற்ற பார்க்கிறீர்கள்? நான் உன்னிடம் கோரப்போகும் உதவி